வாழ்க்கை தரத்தை பொறுத்து உங்களோட சம்பளத்தை பொறுத்து affordable homes define. There are many definitions of affordable homes. We will go by the government's definition of affordable homes. Government என்ன சொல்றாங்கன்னாக்கா affordable homes வந்து அந்தந்த கிளாஸ் ஆஃப் சொசைட்டியை பொறுத்து இருக்கு. எந்த கிளாஸ் ஆஃப் சொசைட்டி எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட சம்பளத்தோட 48 மடங்கு மல்டிப்ளை பண்ணாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சம்பளம் 50,000 ரூபாய் பர் மந்த் அப்படின்னாக்க உங்களோட அஃபோர்டபுள் ஹோம்ஸ் 24 லட்சம். ஒருத்தங்களுக்கு 10,000 ரூபா தான் சம்பளம் அப்படின்னாக்க அவங்களோட அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்து 4.8 lakhs. ஒருத்தங்களுக்கு 1 lakh சம்பளம்னாக்க அவங்களோட அஃபோர்டபுள் ஹோம்ஸ் 48 lakhs. இதே மாதிரி உங்களோட வருமானத்தை பொறுத்து அஃபோர்டபுள் ஹோம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. நம்ம வந்து ப்ராடாக இந்த மாதிரி இதுக்கு ஒரு இது பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். ஹவுசஸ் காஸ்டிங் ஃப்ரம் 20 lakhs to 50 lakhs. அது ஒரு கேட்டகரி. இதில் தான் மோஸ்ட் ஆஃப் த டெவலப்பர்ஸ் ஆர் தேர் டுடே, அட்லீஸ்ட் சென்னையை பொறுத்த வரைக்கும். நார்த்தில் அது எஸ்பெஷலி பாம்பே, டெல்லியில் இதோட மச் ஹையர் லெவல்ஸ். எனக்கு லேண்ட் காஸ்ட் இஸ் வெரி ஹை. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் 20 to 50 லட்சம் வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா டெவலப்பர்ஸுமே இருக்காங்க. ஹவுசஸ் காஸ்டிங் ஃப்ரம் 10 to 20 lakhs. இதில் நிறையா பீப்புள் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இட்ஸ் அ ஹியூஜ் செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன், 10 to 20 lakhs. And the third category is actually a very challenging category. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் டிரைவர்ஸ், டிரைவர்ஸ், டாக்ஸி ஓனர்ஸ், ஆட்டோ பர்சன்ஸ் ஆர் ஸ்மால் வெண்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அவங்களோட சம்பளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000, 15,000, 20,000 அது கூட தான். டீச்சர்ஸ், போஸ்ட்மேன், இந்த மாதிரி பீப்புள்லாம் ஹியூஜ் கேட்டகரி ஆஃப் பீப்புள். அவங்களோட அஃபோர்டபிலிட்டி நீங்கள் வந்து ரியலாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி இன்கம் ரெண்டையும் போட்டால் கூட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னு போட்டால் கூட அவங்களோட சம்பளம் வந்து 10 லட்சத்துக்குள்ள தான் இருக்கு. இந்த 20 to 50 லட்சம் வரைக்கும் பண்ணுறது ஈஸி. கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அது இதில் ரேஞ்சில் வரும், நீங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் உங்களோட ரியல் சேலஞ்ச் என்னன்னாக்க 10 to 20 லட்சம் பண்ணுறது ஆர் 10 லட்சத்துக்கும் கீழே பண்ணுறது. வாட் வி ஆர் aspiring to do, my colleagues will present, is எப்படி நம்ம வந்து நடுத்தர மக்களுக்கும் அடித்தர மக்களுக்கும் வீடு சேர்கிற மாதிரி பிளான் பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து 10 லட்சத்துக்குள்ள வீடு பண்ண முடியும், எப்படி 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் வீடு பண்ண முடியும், அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி present something. Registration, VAT, service tax and எல்லா taxesக்கும் போடுது. Along with that infra fees. Infra fees, you won't believe, we are paying about 35 rupees per square feet as infra fees. ஆனா suburbsல போய் பாருங்களேன், there is no proper public sewage system இல்லைங்க. There is no public sewage system, no public water system. Everything has to be maintained by the people and the developer community. So these facilities have to be given by our government for us to do and for the entire developer community to do more such projects to benefit the common man. Look at Maharashtra. Maharashtra is offering for all those people who are buying in this affordable homes, அவங்களுடைய registration fees பார்த்தீங்கன்னா just 1,000 rupees per square feet தான். Per apartment. Yes. Actually இதை வந்து தமிழ்நாடோட கம்பேர் பண்ணோம்னாக்க, தமிழ்நாட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் லேண்ட், ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆகும். அந்த 1 லட்சத்துக்கு பதிலாக மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு 15 days முன்னாடி அதை வந்து 1 லட்சத்தை 1,000 rupees அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி they have given a big encouragement and boost to their customers. Our appeal is that the Tamil Nadu government should also enable such kind of facilities and concessions for people to buy affordable homes. நாங்கள் 10 லட்சத்தை கொடுக்குற ஒரு அஃபோர்டபுள் ஹோமை கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாக்க அது 9 lakhs கூட. We request also the government to look into making this approval process simplified. Approval process costs a lot of money to us. And just look at Gujarat. Gujarat is allowing developers who are doing this affordable homes to start construction, and then the approvals will follow with sanction and all that. இப்படி பண்றதுனால என்னன்னா we are saving time on construction.
So this will help us to quickly deliver to the end customers. Recently, I went to Ahmedabad on April 8th and 9th. எதுக்காகனாக்க கோயம்புத்தூரில் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் in Tamil Nadu which has been registered as affordable housing. And நீங்க பாத்தீங்கன்னாக்க அந்த வெங்கையா நாயுடு is the Minister for Urban Development. அவர் வந்து இந்த கான்ஃபரன்ஸை இனாகுரேட் பண்ணினார். affordable housings எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணினார். And all over India கிட்டத்தட்ட 350 developers mostly from Gujarat, Maharashtra and North, Haryana and other places கிட்டத்தட்ட 350 developers affordable homes பண்ணியிருந்தாங்க. Most of them were in the 10 lakh to 20 lakh bracket. We were the first people from Tamil Nadu, from Coimbatore, to have launched a project in the price range of even 10 lakhs or below. And in the idu vishayama sambandhama, we had gone to the conference to receive the certificate from the Honorable Minister Venkaiah Naidu. He said